ஒரு இளம் வயது பெண்மணி மனசில் ஏகப்பட்ட சங்கடங்களோட மன கஷ்டங்களோட ஒரு சென் துறவியை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த சென் துறவி எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதரை நான் இழந்துட்டேன். அந்த வலியிலிருந்து என்னால் விடுபடவே முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த வலி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு இருக்கு. நாளடைவில் நான் அப்படியே காணாமல் போயிடுவேன் போல். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுலேருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல. தினம் தினம் நான் வலியால் வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அந்த சென் துறவிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அதிலேருந்து விடுபட்டு அடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஒரு நடைப்பயணம் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த துறவி அந்த பெண்மணிக்கிட்ட, இங்கே பாருமா, இந்த ஆறை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயா, அந்த ஆறு நிறைய தண்ணியோட நல்ல வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறோட பவரை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த துறவி கேட்குறாரு, அதெல்லாம் சரிதாம்மா, இப்போது இந்த ஆற்றுக்கு நடுவில் நான் ஒரு தடுப்பணை கட்டுறேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயா, நாம் இந்த ஆற்றோட தண்ணியை தடுத்தோம்னா என்ன ஆகும்னா எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல சேர ஆரம்பிச்சிடும். இப்போ துறவி கேட்குறாரு, சரிம்மா, அப்படி சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தண்ணி ஒரே இடத்துல சேரும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி நிறைய பாசிகளால் நிரம்ப ஆரம்பிச்சிடும். நாளடைவில் அந்த தண்ணி பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். இப்போ நார்மலாக ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம், அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது. ஆனால் அதுவே ஒரு தடுப்பணை கட்டிட்டோம்னா ஒரு குட்டை மாதிரி ஒரே இடத்துல அந்த தண்ணி கிட்டத்தட்ட சாக்கடை மாதிரி மாறிடும். ஏன்னா அந்தளவுக்கு அசுத்தங்கள் சேர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இது போல தாம்மா, உன்னுடைய மனசுலையுமே நீ எப்போ இந்த எண்ணங்களை அப்படியே பிடிச்சி வைக்கிறியோ அது இந்த ஆற்றுல தடுப்பணை கட்டுற மாதிரி தான். அந்த எண்ணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உன் மனசை கிட்டத்தட்ட ஒரு சாக்கடை மாதிரி மாற்றிடும். அதுலேருந்து நீ விடுபடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முதல்ல அந்த தடுப்பணையை உடைச்சிட்டு எல்லா எண்ணங்கள்லேருந்தும் விடுபடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த பெண்மணி இவருடைய கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, அது எப்படின்னு தான் தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, முதல் விஷயம் நீ அதை ஒத்துக்கிறது, அதாவது அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது நடந்து போயிடுச்சு, நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் நீ முதல்ல அதை பதிய வைக்கணும். இரண்டாவது விஷயம், நீ உன்னைய மன்னிக்க கற்றுக்கணும். எத்தனையோ தவறுகள் செஞ்சுருக்கலாம், அதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் உன்னை நீயே மன்னிக்க கற்றுக்க. இந்த 2 விஷயங்கள் நீ செஞ்சினா போதும், நாளடைவில் நீ அந்த வழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க, நாம் எப்போது இந்த ஆறு மாதிரி நம்ம எண்ணங்களை அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அப்போது நம்ம மனசில் எந்த ஒரு அழுக்குமே சேராது, நம்ம வாழ்க்கை நிம்மதியாக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுவே ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி இறுக பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது தடுப்பணை கட்டின மாதிரி ஒரு குட்டையாக மாறிடும். அந்த குட்டை நாளடைவில் பயன்படுத்த முடியாத சாக்கடையாக மாறிடும். எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துலேருந்து விடுபட்டு அந்த ஆறு மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.